செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்க அட்வொகேட் பிரதீபா. இன்னைக்கு சட்டமும் நானும் சீரீஸ்ல செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னன்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னன்னா, ஒரு நபர் அவருடைய வாழ்நாள்ல தான் சுயமா சம்பாரிச்ச சொத்தை தான் செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டிய அந்த நபர் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஒருவேளை அந்த நபர் யாருக்காவது கொடுக்க வேணாம் அப்படின்னு நினைச்சா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, 2 குழந்தைங்க இருக்காங்க. அந்த அப்பா அவரோட சொத்தை அவரோட பொண்ணுக்கு மட்டும்தான் தரணும், பையனுக்கு தர விருப்பம் இல்ல, அவங்களுக்கு அப்பாவுக்கும் பையனுக்கும் சில கருத்து வேறுபாடு இருக்கு, சோ அதனால எனக்கு என் பையனுக்கு சொத்து தர தேவையில்ல, என் பொண்ணுக்கு மட்டும் தான் தரணும் அப்படின்னு இருக்கு நினைக்கிறாங்க. அப்போ அந்த பையன் அவங்க அப்பாவுக்கு எதிராக கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி எனக்கு அந்த சொத்து வேணும், வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்க முடியுமா? அப்படின்னு கேட்டா கேட்க முடியாது. ஏன்னா இது செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டி, அவரே சுயமா சம்பாரிச்ச சொத்து. அதனால அவரை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது அவரோட சொத்தை கொடுங்கன்னு சொல்லி. அவர் யாருக்கு வேணாலும் அந்த சொத்தை எழுதி வைக்கலாம். இப்போ ஒருவேளை அந்த சொத்து எப்போ இந்த பையனுக்கு போய் சேரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை அந்த அப்பா இறக்கும் பட்சத்துல, அதுவும் உயில் எழுதாம இறக்கும் பட்சத்துல அந்த சொத்து இந்த பையனுக்கு வந்து சேரும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாரிசுதாரர்கள் அப்படின்ற அடிப்படையில வந்து சேரும். அவங்க மனைவிக்கு, அவங்க இந்த பையனுக்கு, அப்புறம் அவங்களோட சிஸ்டருக்கு. சோ இப்படிதான் இந்த ப்ராப்பர்ட்டி வரும். சோ இதுதான் செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி. ஃபார் மோர் லீகல் அப்டேட்ஸ் ஃபாலோ மீ. தேங்க்யூ.